ஹே அன்னியா கர்மி, எல்லாரும் எப்படிதான் இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டேயோங் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். கான்ட்ராக்ட் மேரேஜ் வித் மை பாய் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்ட் 2. அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ்னு அன்றைக்கி ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னு இக்னோர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே 3 டிஸ்கிரிப்ஷன் யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவாடா? சரிடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஸோ போன பாட்டு ஏதாச்சும் பார்க்கலன்னா பார்த்துருந்து பாருங்கள், ரொம்ப நாளாச்சு இல்லை, அதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் தான் உங்களுக்கு நல்லா தூக்கம் வருது, ஸோ கண்ணை சொக்கிட்டு நிற்கிது. பட் ரூஹி அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துருப்பா. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்களை வந்து பார்க்குறா. என்னடி தூங்காமல் இன்னும் அப்படியே ஒரு மாதிரி தூக்க கலக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்க? அது இல்லை, அது சரி, உனக்கு மார்னிங் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, நீ பேசாமல் தூங்கு. ஏய் என்னடி, எனக்கு சர்ப்ரைஸ்னாலே சுத்தமாக பிடிக்காது, இந்த மாதிரிலாம் பண்ணாதடி. இல்லை இல்லை, நீ தூங்கு, நான் பார்க்குறேன், உனக்கு மார்னிங் தான் சொல்லுவேன். சரி, என்னமோ என் மண்டையை குளறி விட்டேன், எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். இப்போ நீ எதுக்கு முழிச்சிட்டு இருந்த? இல்லை, உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, நீ ரொம்ப சேடாக இருந்தியா, அதான் கேட்கலான்ட்டு. அதெல்லாம் இல்லடி, இப்போ நான் ஓகே தான் அப்படின்ட்டு அவங்கள தூங்க வைக்கிறா. அவங்க பக்கத்தில் தான் தூங்க, ஒரு பெட்டில் தான் தூங்குவீங்க. ஸோ நீங்கள் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, ரூஹி உங்களை பேக்காக்கு அப்படியே நல்லா பண்ணிட்டு தூங்குறா. அவள் வந்து உங்கள் மேலே கால் போட்டு தான் தூங்குவா, அளவுக்கு தூக்கமே வராது. ஸோ ரெண்டுமே திக் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைல்ல, ஸோ அதுதான். ஸோ நீங்கள் அப்படியே நல்லா அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு கையை பிடிச்சிட்டு உங்கள் பெல்லிகிட்ட வச்சுட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, எங்கே இவ எப்போ லேட்டாக தானே எழும்புவா, எனக்கு என்ன அப்படின்ட்டு பார்த்தா பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ இன்னும் ஒரு லெட்டர் ஒன்று இருக்கும். ஸோ ஒரு ஸ்டிக்கி நோட்டில் மாதிரி ஒட்டி வச்சுருக்கோம். ஸோ அப்படியே பார்க்குறீங்க, ஏய் ஃபிதா இங்கே பாரு, ஈவினிங் எப்படியும் ஒரு 6:30 அந்த மாதிரி எனக்கு பார்ட்டி, ஐ நீங்கள் ஃபேமிலியில் பார்ட்டி வைக்கிறாங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ வந்துடு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலி ஃபேஸோட உள்ளுக்கு அப்படியே ட்ரெஸ்ஸையும் வச்சு, அந்த பார்ட்டி வியர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸையும் வச்சு உங்களுக்கு வந்து வச்சுட்டு போயிருக்கா. என்ன இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக, எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறா? நான் அவளுக்கு தெரியும் தானே நான் போக மாட்டேன் பார்ட்டிக்கு அந்த மாதிரி, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு சொல்லவே தெரியல. இன்னைக்கு வேறு காலேஜ் இருக்குல்ல, காலேஜ் போகணும், டைம் ஆச்சு. ஐயோ 7:30, எப்படி ரெடியாகி போட்டுக்கல 8:30 ஆயிரும், சீக்கிரம் அப்படின்ட்டு நீங்களும் போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு கீழே தான் வர்றீங்க. பார்த்தா உங்கள் பாய் ஃப்ரெண்ட் தான். ஏய் என்ன வந்துட்டியா? ஏய் ஆமாண்டி, உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு கால் பண்ணியிருக்க வேண்டியதானே, நான் சீக்கிரம் வந்திருப்பேன். இல்லை, நீ தூங்கிட்டு இருப்ப, உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான், நான் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏய் பைத்தியம்மா நீ, ஏன் இந்த மாதிரி க்ரேஸியாக இருக்க? ஓ மேலே க்ரேஸிடி, ஓ மேலே. சரி, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டா? என்னடி பொண்டாட்டி நான் சொல்ல போகிறேன்? அது அது ஏய் டாடி பக்கம்லாம் படுற? இல்லை, அது நீ தான் நைட்டு சொன்னல லிவிங் டுகெதரில் இருக்கலான்ட்டு, அதான் முடிவு. ஏய் முன்னாடி நாடி. ஆமாம், சரி இன்னைக்கு நைட்டு ஷிஃப்ட் ஆகிடலாமா? அது இன்னொரு விஷயம். ஏய் நாடி, ஷாக்குக்கு மேலே ஷாக்கு கொடுக்குற, நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்டி. அது நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏய் புரிஞ்சுதான் பேசுகிறியா? ஆமாம், எனக்கு புரியுது நீ எந்த அளவுக்கு என்னை லவ் பண்ணுற, எனக்கு உன் மேலே ஹோப் இருக்குடா, என்னை விட்டு போக மாட்டேன், அதான் நான் என்னையும் உனக்கு தரலான்னு. ஏய் இல்லைடி வேண்டாம், நம்ம மேரேஜ் பண்ணிட்டு. இல்லை இல்லைடா, எனக்கு தெரியும் ஒவ்வொரு டைமும் நீ என்கிட்ட வந்துட்டு ஜஸ்ட் ஃபோர்ஹெட்டில் மட்டும் கிஸ் பண்ணிட்டு போகிற, என் டைட்டாக ஹக் பண்ணிக்கிற, அதுலேயே ஒரு பொண்ணுக்கு புரியாதா நீ எந்த அளவுக்கு எனக்கு கேர் பண்ணிக்கிற, லவ் பண்ணுறேன்னு. எனக்கு தெரியும், எனக்கு உன் மேலே ஹோப் இருக்குது, எனக்கு தெரியல, எனக்கு தோணுது உன் கூட அந்த மாதிரிலாம் இருக்கணும்ன்ட்டு, நானே கேட்குறேன்ட்டு. ஏய் அந்த மாதிரியா இல்லடி, எனக்கு தோணும், ஆனால்
கிஸ் பண்ண கூட நீ ரொம்ப ஒரு மாதிரியா இருப்ப. ஸோ வேண்டாம், மேரேஜுக்கு அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தாண்டி இவ்வளோ நாள். எனக்கு ஏன் கேட்கும்போது எப்படி நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாமே பண்ண சொல்லிடுறேன். உன்னோட திங்ஸ்லாம் இல்லை, நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குது. ஸோ அதுதான் அங்கே போயிட்டு அப்படியே உன் கூட வந்துடுறேன். என்ன பார்ட்டிடி? அதான் என் ஃப்ரெண்டு ரூஹி இருக்கால, அவள் கூப்பிட்டா. வாட்? ஆமாம், அவள் கூப்பிட்டா. ஏய், அந்த மாதிரி பார்ட்டிக்கு நீ எதுக்குடி வர்ற? இல்லடி வேண்டா, உன்னை ஏதாச்சும். இல்லை, அவள் எனக்கு ட்ரெஸ்லாம் வாங்கி வச்சுருக்கா தெரியுமா? ஏய், அவள் ஒவ்வொரு டைமும் இதை தாண்டி பண்ணுறா. இல்லை, இந்த பார்ட்டிக்கு கண்டிப்பாக வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. என்னமோ தெரியல, எனக்கு அந்த பார்ட்டிக்கு போகணும்னு தோணுது. எனக்கும் ஆசையாக இருக்குடா. சரி 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 சரிடி. ஏன் ஏன் ஒரு மாதிரி? ஏய், நானும் இந்த பார்ட்டிக்கு தாண்டி வர்றேன். என் அப்பாங்காரன் ஏதோ பிஸ்னஸ் பார்ட்டி அப்படின்னு சொன்னான். என்னமோ வில்லங்கமாக பண்ண போகிறான்டி. அதான் நீ வர வேண்டான்னு நான் முடிவு பண்ணேன். இல்லைடி, ஆமாண்டி, ரோஹி கூப்பிட்டு இருக்கானா, ஏதாச்சும் ஒரு வில்லங்க இருக்குண்டி. அவகிட்டலாம் பழகாதடி, அவள் சரியானவடி. என்ன நீ எப்படி சொல்கிற? இல்லை, சொல்கிறேன் அவ்வளோதான். அப்படின்ட்டு அவனை உங்களை ஏற்றுட்டு அப்படியே காலேஜில் விட்டுடுறான். ஸோ நீங்கள் உங்கள் காலேஜுக்குள்ளே போயிட்டு அவன் சொன்னது தான் ஞாபகத்தை யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்படியே நீங்கள் உங்களுக்கு காலேஜ் முடியுது. ஸோ நீங்கள் அப்படியே ஹாஸ்டல் வந்துட்டு அப்படியே பஸ் ஏறி இப்போது ஆஃபீஸ் தான் போகிறீங்க. ஸோ அங்கே பார்த்தா உங்களுக்கான ஒர்க் பிளேஸில் உட்காந்துட்டு அப்படியே ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க. பட் ஒருத்தர் வந்துட்டு உங்களை எழுப்புறாங்க. என்ன? இல்லை மேம், உங்களை இந்த பிளேஸில் இல்லை, வேறு பிளேஸில் உங்களை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு? அது தெரியாது, இது கம்பெனி ஆர்டர், ஐ மீன் பாஸ் தான். சரி அப்படின்ட்டு உங்கள் கேபினை டேங்க்கு முன்னாடி அவன் பார்க்குற அளவுக்கு மாதிரி அப்படியே அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. உங்களுக்குண்ணா எதுக்கு என்ன இங்கே தெரியலையே அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிட்டீங்க. அவன் கேபின்லேருந்து உங்கள் கேபினை பார்த்தா நல்லாவே தெரியும். பட் உங்களுக்கு தெரியாது அது டேங்க் உள்ளே இருக்கா, நான் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. பட் டேங்க்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் ஒர்க்கை பார்க்குறான். என்னம்மா இருக்கா, இன்னைக்கு மார்னிங் நல்லா இருக்கா, க்யூட்டா, நான் எதுக்கு இன்னைக்கு வந்த வேலையை முடிக்கணும் அப்படின்ட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் பிஏ உள்ளே பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா அக்ரிமெண்ட்டும் நான் ரெடி பண்ணிட்டேன். சரி, ஓகே, கிளம்பு இங்கே தான் அப்படின்ட்டு அதை வாங்கி எடுத்துக்கிட்டு அதை ஃபுல்லாக படிக்கிறான். ஸோ படித்து முடிச்சுட்டு அப்படியே ஒருத்தருக்கு கால் பண்ணிட்டு அப்படியே சில இன்ஃபர்மேஷன்லாம் கேட்குறான். அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு தேங்க் காலை கட் பண்ணிடுறான். ஸோ அப்படியே உங்கள் ஒர்க்கு இன்றைக்கி முடியுது. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது சின்ன ப்ராஜெக்ட் தான். ஸோ அதை நீங்கள் தேங்கோட மேனேஜர்கிட்ட தான் போய் கொடுக்கணும். ஸோ நீங்கள் அதை போயிட்டு அவர்கிட்ட கொடுக்குறீங்க. சார் படித்து பார்த்துட்டு, சரிம்மா எனக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு வேலை இருக்குது, ஆஃபீஸ் டைம் வேறு முடிஞ்சு, நீ போயிட்டு பாஸ்கிட்டே இல்லை சைன் வாங்கிட்டு அவர்கிட்டே கொடுத்துட்டு வந்துடுறியா? அது இல்லைம்மா ப்ளீஸ் அப்படின்ட்டு அவர் கொடுத்துட்டு போயிடாரு. இப்போ நீங்கள் போய் தேங்கிட்டே போய் சைன் வாங்கணும். ஸோ வாங்குறதுக்காக அப்படியே தாங்கிட்டே போகிறீங்க. ஏன்னா அவன் மொழியே சரியில்லை. உங்களை பார்த்தா எல்லாமே திங்கிற மாதிரி பாப்பா, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் அப்படியே டோரை நாக் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. தேங்குங்க, அவன் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ உங்களை பார்க்குறா. என்ன அப்படியே பார்த்துட்டே இருக்கேன், கொடு ஃபைலை அப்படின்ட்டு ஃபைலை படிச்சுட்டு, ஓ இன்றைக்கே ஜாயின் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டியா? ஆமாம் சார். ஓ சரி, குட், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற, குட் ஃபியூச்சர் இருக்குது உனக்கு அப்படின்ட்டு அந்த ஃபைலை படிச்சுட்டு அப்படியே சைன் பண்ணிடுறான். உங்களுக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. ஸோ அதெல்லாம் அப்படியே ஹைட் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறீங்க. சரி, இந்த ஃபைல். நான் கொடுத்தது பிங்க் கலர் ஃபைல் தானே, நீங்கள் கொடுக்குறீங்க. ஏய் படித்து பாரு இந்த ஃபைலை, முன்னாடி உட்காரு அப்படின்ட்டு உங்களை அந்த இதில் சேரில் உட்கார வைக்கிறான். ஸோ நீங்கள் எதுவுமே கேட்கல, ஏன்னா பாஸ் இல்லையா, ஏதாச்சும் கேட்க போய் வேலையோட தூக்கிட்டேன்னு அந்த பயத்திலேயே உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க.
உங்களுக்கு ஐஸ்லாம் வாய்ட் ஆகுது. அப்படியே தாங்க பார்த்துட்டு, என்ன இது? ஆ பார்த்தா தெரியுது கான்ட்ராக்ட். என்ன கான்ட்ராக்ட் இது? ஏன் இந்த மாதிரியெல்லாம்? இல்லை, நீங்கள் வேற. ஏய், உனக்கு தான் படித்து பாரு. உன் ஃபேமிலி சுச்சுவேஷன் வேறு ரொம்ப டல்லாகிட்டே இருக்குது. இதில் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு எல்லாமே செட்டில் ஆயிரும். ஸோ என் ப்ராப்ளமும் ஓகே ஆயிரும். எனக்கு இந்த கம்பெனி வேணும். இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச கம்பெனி. இது விட்டு போகக்கூடாது. அதுக்கு நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். ஸோ வேறு பொண்ணை வீட்டில் பார்க்குற பொண்ணெலாம் கல்யாணம் பண்ணிக்க என்னால் முடியாது. ஏன்னா சொத்தில் பங்கு கேட்பாங்க. அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது. எனக்கு வேணும், அவ்வளோதான். புரியுதா? அதுக்கு அதுக்கு நீங்கள் வேறு பொண்ணு? ஏய், எனக்கு நீ தான் வேணும். உன்னை தான் என்னை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு வழி இல்லை. என்னால் முடியாது. எனக்கு 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 இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் வேற யாராச்சும் பார்த்துக்கோங்க. ஓ அப்படியா? சரிடி, பார்த்துக்கலாம். டீயா? ஆமாம், டீ தான். இல்லை, நீங்கள் பாஸ், நான் எம்ப்ளாயி. அதுவே போதும், வேறு எதுவும் வேண்டாம். ஓவர் அட்வான்டேஜ் வேண்டாம். ஓ, ஆனால் நீ தான் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கிற. ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பேபி. அண்ட் 1 இயருக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உனக்கான செட்டில்மெண்ட்டை நான் பண்ணுறேன். அம்மா மெடிக்கல் செலவு, தங்கச்சியோட ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே. உனக்குன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் இங்கே, புரியுதா? இங்கேயே பார்த்துக்கலாம். இல்லை, அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் செட் ஆகாது. அதெல்லாம் ஓகே. இதெல்லாம் 1 இயர் என்னை மேரேஜ் பண்ணிக்கோ. ஐ மீன் மேரேஜ் பண்ணிட்டு 1 இயர் என் கூட இரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பண்ணுறேன். நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல உங்களுக்கு. நீங்கள் பாஸ், நீங்கள் இந்த கம்பெனியோட சிஇஓ. அதுக்குன்ட்டு இந்த மாதிரி தான் ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கிட்டேலாம் பண்ணிட்டு இருப்பீங்களா? அப்படின்ட்டு நீங்கள் கேட்கவும் தேங்க்கும் செம்ம கோவம் வந்துட்டு அப்படியே நெக்க பிடிச்சிடுறான் இழந்து. ஏய் டிங், நான் அவ்வளோ திமுறா? நானே கேட்குறேன்னு அவ்வளோ பண்ணுறியா? எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு இதை சொல்லிட்டு இருக்கேன்னு நினச்சியாடி? வயிறு, நீ கல்யாணம் பண்ணிக்கணும், பண்ணித்தான் ஆகணும். வேறு வழி இல்லை. இல்லை, என்னால் முடியாது. எனக்கு இந்த மேரேஜ் ப்ரப்போசலும் வேண்டாம். எனக்கு இந்த வேலையும் வேணாம். நான் கிளம்புறேன். நான் வேலை வேணாமா? ஆமாம். ஓ, இந்த கம்பெனி விட்டு போனால் நீ டிகிரி முடித்தாலும் எந்த கம்பெனிலும் எனக்கு வேலை கிடைக்க முடியாமல் என்னால் பண்ண முடியும். புரியுதா? ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு வேறு ஆள் கிடைக்கலையா? இந்த மாதிரி பொண்ணுங்க தான். ஓ, பாரு இதாதானே? பாருடி, எனக்கு நீ தான். புரியுதா? எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கூட ஒரே ஆள் நீ தான். எனக்கு மேரேஜ்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் ஒன்றை பார்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் 1 இயருக்கு மட்டும், புரியுதா? அப்படின்ட்டு டேங் அப்படியே உங்களோட இது இருக்கும்ல, லிப்ஸை ஒரு மாதிரி பிடிக்கிறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் பிடிக்க ரொம்ப ரஃப்பாக இருக்குது. ஸோ பிடிச்சி தள்ளி விட்டு ஹேண்டை அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுறீங்க அழுதுட்டு. ஸோ அந்த ஃபைலை நீங்கள் தூக்கிட்டு தான் ஓடி இருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப அழுகையாக வருது. இப்போ நீங்கள் உங்களோட ஹாஸ்டலில் தான் இருக்கீங்க. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏழையாக இருந்தால் இந்த மாதிரி தான் எல்லோரும், இந்த பணக்காரங்களே அப்படி தான். ஆனால் என்னை குட்டி மாமை கிடையவே கிடையாது. என் பேபி இந்த மாதிரி பண்ண மாட்டா அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் கால் வருது. ரூஹி கால் பண்ணுறா. ஸோ நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டு ஸோ உங்கள் டியர்ஸில் அப்படியே டம்ப் பண்ணி அப்படியே ஹைட் பண்ணிவிட்டு உங்கள் அழுகையெல்லாம். ஹலோ, ஏய் நாடி, டைம் ஆச்சு, சீக்கிரம் வாடி, உனக்காக இங்கே வெயிட்டிங் தெரியுமா? ஏய் என்னால் முடியாது. இல்லை, நீ இன்றைக்கி வரணும். நீ மட்டும் இன்றைக்கி வரல, நான் இவன் கூட ஸ்டே பண்ணவே மாட்டேன். நான் என் வீட்டுக்கு போயிடுவேன். உனக்காக தான் உன்னோட ஹாஸ்டலில் நான் இருக்கேன். எனக்கு இந்த பார்ட்டி கூட நீ வர மாட்டேன்னா என்னடி நியாயம்? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப். சரி வந்துடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போய் காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அந்த பார்ட்டி வேறு பார்க்குறீங்க. அது லைட்டாக ஒரு மினி ஃப்ராக் மாதிரி தான் இருக்குது உங்கள் நேஸுக்கு கீழே. ஸோ கொஞ்சம் ஸ்லீவ்லெஸ் தான். பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க, ஒரு பேபி டால் மாதிரி. ஸோ நீங்கள் லைட்டாக தான் மேக்கப்லாம் போடுங்க.
ஜஸ்ட் ஒரு லிப் பாம் தான், அவ்வளோதான். அவங்க லிப்ஸே அவ்வளோ பிங்கிஷாக இருக்கும். ஸோ அவ்வளோ க்யூட்டாக பார்த்தவங்கள வந்து இந்தியன் பொண்ணு சொல்லவே மாட்டாங்க. உங்கள் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை பார்த்து தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ அழகாக இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு கண் வந்து ஒரு மாதிரி க்ரே கலரில் இருக்கும் உங்களோட ஐஸ் வந்து. ஸோ அப்படியே நீங்கள் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக ஒரு டால் மாதிரி இருப்பீங்க. ஸோ நீங்கள் ரெடி ஆகிட்டு இப்போ கால் பண்ணுறீங்க உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கு தான். ஸோ அவனும் கால் அட்டன் பண்ணிட்டு, ஏய் இல்லாட்டி ஆடி என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறியா? இல்லடி, நான் ஆல்ரெடி பார்ட்டியில் இருக்கேன், என்னால் வர முடியாது. உனக்கு வேணால் டாக்ஸி புக் பண்ணி விட்றேன், நீ அதில் வந்துடுறியா? சேஃபாக இருக்கும்டி. ஆ சரி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே காலை கட் பண்ணிட்டு டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் ரோஹி கால் பண்ணுறீங்க கொஞ்சம் லேட் ஆகும் சொல்கிறதுக்கு. ஸோ அவள் வந்து காலை அட்டன் பண்ணவே இல்லை. என்ன இவ காலை அட்டன் பண்ணல, ஒரு நாள் கூட என் காலை அட்டன் பண்ணாமல் இருக்க மாட்டாவே. ஆனால் ஏன் இந்த மாதிரி ஏதோ பிஸியாக இருப்பா? இல்லை, எவ்வளோ பெரிய பிஸியாக இருந்தாலும் என் காலை அட்டன் பண்ணுவான். ஏன் இந்த மாதிரி பண்ணுறா? எதுவும் எனக்கு பயமாக இருக்குது, எதுவும் நடக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. ஆனால் வலிக்குதே என் ஹார்ட்லாம், ஏன் இவ்வளோ பெயினாக இருக்குது? இல்லை, ஆனால் அந்த பார்ட்டிக்கு நான் போய் தான் ஆகணுமா? கண்டிப்பாக. அவள் என் ஃப்ரெண்டு, அவள் எவ்வளோ ட்ரை பண்ண பார்ட்டிக்கெலாம் வர சொல்லி. அவள் எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஷிப்னால் அதுக்குள்ளே இருக்கணும். ஆமாம், ஆனால் இன்றைக்கி அவள் கூப்பிட்ருக்கா, நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் போய்த்தானே ஆகணும், இல்லாட்டி சரி கிடையாது இல்லை அப்படின்ட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போதே காரும் வந்துடுது. ஸோ நீங்கள் அந்த காரில் ஏறிட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ பார்ட்டி ஹால் தான், அது பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் தான். ஸோ அப்படியே இறங்கிட்டு ஸோ அந்த கார்டு இருக்கும், ஏன்னா அந்த கார்டு நம்ம தான் உள்ளே என்டர் பண்ணுவாங்க. எல்லோரும் என்டர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது பிஸ்னஸ் பார்ட்டியில். ஸோ பிஸ்னஸ் மேன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ ப்ராப்பராக ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. அவ்வளோ க்யூட் அண்ட் ப்ரிட்டியாக இருக்கீங்க. ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே அங்கேயும் இங்கேயும் தேடுறீங்க. பட் ரோஹியை காணோம். எங்கே போனா? சரி, நம்ம போயிட்டு எங்கேயாச்சும் ஒரு மூலையில் போய் உட்காந்துப்போம், அவளாக வந்து பேசுவா அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு அப்படியே உட்காந்து ஒரு ட்ரிங்க்ஸ் நார்மலாக ஒரு ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாட்டான ப்ரீத் உங்களை நெக்கிக்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி வந்து விழுது. யார் அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறீங்க. ஒருத்தரை ஃபோர் ஹெட்லேயே அப்படியே இடிச்சிடுறீங்க. ஏய் ஆடி, பார்ட்டிக்கெலாம் வந்திருக்கேன். சார். ஏய் டயாங்டி, உன்னோட டயாங். என்ன நீங்கள் எதுக்கு இந்த பார்ட்டிக்கு? ஏய் இது பிஸ்னஸ் மேன்களுக்கான பார்ட்டிடி, நீங்கள் இங்கே வந்த? அது அது என் ஃப்ரெண்டு கூப்பிட்டா அதான் வந்தேன். ஓ உன் ஃப்ரெண்டா? சரி பார்த்துக்கலாம், நான் பண்ணுறது அப்படின்ட்டு அவனும் அப்படியே உட்காந்து உங்களே பார்க்குறான். பட் அவன் வந்து அப்படியே போய் பக்கத்து சோஃபாவில் வந்து உட்காந்துக்கிறான். ஸோ சில பொண்ணுங்களாம் வந்து ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. பட் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல. என்ன ஜென்மமோ தெரியும் அப்படின்னு உட்காந்துருக்கீங்க. பட் தயங்க அதை ரெஃப்யூஸ் பண்ண முடியாமல் லைட்டாக அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கான். ஸோ உங்களே பார்த்துட்ருக்கான். பட் உங்களை காணும். இங்கே போனா இப்போ தான் இங்கே உட்காந்துட்டு இருந்தாலே, இது வேற ஏற்கனவே மாட்டிக்கிற போகிறா. ஆல்ரெடி எல்லாமே காஜி பசங்க, ஏதாச்சும் பண்ணிட போகிறாங்க. வேற இன்னசென்ட் மயிறு எங்கே போய் தொலைஞ்சாலே தெரியலையே அப்படின்ட்டு அவனும் எலும்பி தேடுறான். ஐயோ இது அப்படின்ட்டு கால் எடுத்து அப்படியே வந்து ஜங்குக்கு தான் கால் பண்ணுறான். மயிரண்ணா கால் அட்டன் பண்ணாமல் என்ன பண்ணுறான்? நான் கால் பண்ண அட்டன் பண்ணாமல் இருக்க மாட்டானே இவன் ஒருத்தன், இவன் ஆள். சரி எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்ட்டு டயாங்கும் தேடுறான். பட் நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒரு கார்டை கொடுக்குறாரு. என்ன இது? இது ரோஹி மேம் கொடுக்க சொன்னாங்க, இந்த ரூமில் தான் இருக்காங்களா, உங்களை வரட்டா? எதுக்கு வர சொன்னாங்க தெரியல, அவங்க என்கிட்ட எதையும் இன்ஃபார்ம் பண்ணல. பட் ஜஸ்ட் உங்ககிட்ட வந்து இதை கொடுக்கட்டா, உங்களை வந்து பார்க்கட்டா? இது எந்த ஃப்ளோரில் இருக்குன்னே தெரியலையே. ஐயோ 5th ஃப்ளோரா? அவ்வளோ தூரம் ஸ்டெப்பில் எப்படி என்னால்? சரி அதுதான் லிஃப்ட் இருக்கே, அது கூட தெரியல.
அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே லிஃப்ட்டில் தான் நடந்து லிஃப்ட்டுக்கிட்ட போயிட்டு அப்படியே லிஃப்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு அப்படியே மேலே போகிறீங்க. ஸோ மேலே போயிட்டு அந்த ரூம் இதுக்கிட்ட தான் அந்த கார்டை போய் ஸ்வைப் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு தானே, அவள் என்ன பண்ணிட்டு இருக்க போகிறா அப்படின்ட்டு உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போயிட்டு அப்படியே பார்க்குறீங்க பெட்டு. என்ன சவுண்டு பெட்டில், என்ன இது அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட்டாக ரைஸ் அப் ஆகுது. ஏன்னா அந்த நாய்ஸ் அந்த சவுண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஃபெமிலியர் சவுண்ட்ஸ் மாதிரி இருக்குது. அந்த எங்கேயே கேட்ட மாதிரி இருக்குது ஒரு மாதிரி. ஸோ என்ன ரோஹி ரோஹி என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்த்தா அங்கே உங்களுக்கு வந்து ஐஸ்லாம் அப்படியே வாய்டாகி அப்படியே டியர்ஸ் வந்து ஃபால் ஆக ஸ்டார்ட் பண்ணுது. ரோஹி 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 என்ன பண்ணுற இது இது இல்லை அப்படின்ட்டு அங்கே பார்த்தா ரோஹியும் உங்கள் பாய் ஃப்ரெண்டும் அப்படியே ஒன்றா இருக்காங்க. ஸோ அதை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் அங்கேயே நீல் டவுன் பண்ணிடுறீங்க. உங்களால் எதுவும் பண்ண முடியல. ஜங்குக்கா அப்படின்ட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. ஸோ ஜங்கு ரைட்டாக ட்ரங்கனில் தான் இருந்திருப்பான். அப்படியே உங்களை பார்க்குறான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. பக்கத்தில் ரோஹி எப்படி இங்கே வந்து அப்படின்ட்டு ரோஹியை பார்க்குறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு எதுவும் புரியல, எப்படி நான் ரோஹி கூட இருந்தேன் அந்த மாதிரி. ஸோ அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ 2 பேரும் அப்படியே ஒரு பெட்டில் ஒன்றா இருக்கிறத பார்த்து உங்களால் நிற்கக்கூட முடியல. அந்த இடத்துக்கு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே லிஃப்ட்டுக்கிட்ட தான் போகிறீங்க. லிஃப்ட் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ ஸ்டெப்பில் இருந்து நடந்து ஓடி போகிறீங்க. ஜான் காலேஜ் ட்ரெஸ்லாம் அப்படியே வந்து வியர் பண்ணிட்டு ரூஹியை பார்த்து ஒரு முறைச்சிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு வெளில வந்து பார்த்தா நீங்கள் ஸ்டெப்பில் இறங்கிட்டு போகிறீங்க. ஸோ ஜங்குக் உங்களை ஃபாலோ பண்ணுறான். ஆக்சுவலி ஜங்குக் தான் உங்கள் பாய் ஃப்ரெண்ட். நீங்கள் வந்து 3 இயர்ஸாக லவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படியே திறத்துட்டு வர்றான். ஸோ அப்படியே லிஃப்ட்டில் ஒரு பர்சன் வராங்க. தேங்க் தான். ஸோ ஜங்குக் ஓடுறத பார்த்துட்டு இந்த எங்கே போகுது எதுக்கு, ஐயோ தெரியலையே, என்னமோ பண்ணியிருக்கான் போல் அப்படின்ட்டு டைம் உங்களை தான் தேடிட்டு வந்திருப்பான். அதை தான் சொல்லிப்பார், இந்த 5th ஃப்ளோர் தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவன் எங்கே போனா, நான் இவ்வளோ தேடி வந்தா, இந்த நாயை பார்த்துட்டு இருக்கேன், சரி ஓகே அப்படின்ட்டு தேங்க் தேடி பார்க்குறான். ஸோ இந்த சைட் நீங்கள் அவ்வளோ அழுதுட்டு உங்களால் வந்து அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ நீங்கள் அப்படியே வந்து போகிறீங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டு வெளியே வந்துடுறீங்க. ஸோ ஜங்குக் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர்றான். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு பீச் சைட் தான். ஸோ அதில் நீங்கள் வந்து நடந்து போயிட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்குக் உங்கள் ஹேண்டை பிடிக்கிறான். ஃபிதா கொஞ்சம் நில்றி, அது சொல்கிறது என்ன தொடாது, அருவருப்பாக இருக்குது. யாருக்கும் எந்த ஒரு பாய் ஃப்ரெண்ட் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு பண்ணிவிட்டு நான் உன் கூட இன்னைக்கு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் உன் பணக்கார புத்தியை நீ என்கிட்ட காட்டல. என்னை நம்பி என்னை ஏமாத்திட்டல. நான் வலையில் விழுந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? உன் கூட நான் வரணுமா? உன் கூட நான் படுக்கணுமா? ஏய் அந்த மாதிரி கிடையாதுமா, பாரு, அது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட் தான். எனக்கே தெரியல நான் எப்படி அங்கே போனேன், எப்படி அவ கூட இருந்தேன்னு. ஆனால் அந்த டைம் பார்த்து நீ எப்படி அதுக்குள்ளே வந்த? உனக்கே தெரியலையா நான் வந்த டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சா? அதான் நீ என்கிட்ட சொன்னியா ரோஹி கூட பழகாதன்ட்டு? இப்போ தான் எனக்கு புரியுது. நீ என்ன ஏமாத்திருக்க, அவளை ஏமாத்திருக்க. அதான் அவள் அந்தளவுக்கு நைட் அவ்வளோ ஃபீலிங்காக இருந்தா. எனக்கு புரியுது, உனக்கு ஏற்றவன் நான் கிடையாது. ஆனால் ரோஹி தான் உனக்கு ஏற்றவன். இதுக்கப்புறம் நீ எனக்கு வேண்டாம், வேண்டாம். லெட்ஸ் பிரேக்கப் ஜங்குக். இங்கே பாரு, நான் தெரிஞ்ச எதுவும் அவகிட்ட போகலடி. நான் உன்னை தாண்டி இல்லை ஜங்குக், வேண்டாம். இதுக்கப்புறம் இந்த லவ் அந்த வார்த்தையை நீ என்கிட்ட எடுக்கக்கூடாது. நீ எனக்கு வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன், அவ்வளோதான். அதான் நீ அவ கூட இருந்தல்ல, என் கூட இருக்க வேண்டியதில்ல, அவ கூட இருந்தல்ல, அவ கூட போ. எதுக்கு நீ எனக்கு வேண்டாம்? அப்படிலாம் முடியாதுடி என்னால். நீ இல்லாமல் அதான் அவ கூட இருந்தல்ல, நான் இல்லாமல் என் கூட ஷேர் பண்ண வேண்டியதை அவ கூட நீ ஷேர் பண்ணிட்டல்ல. முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஏன் இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டல்ல?
அப்படின்ட்டு ரொம்ப பயங்கரமாக அழுகுறீங்க. ஸோ அப்படியே தான் உங்களுக்கு வந்து அழுக தாங்க முடியல. ஸோ அப்படியே அந்த இடத்த விட்டு நீங்கள் டாக்ஸி புக் பண்ணியிருப்பீங்க. ஸோ டாக்ஸியும் வந்திருக்கும். ஸோ அப்படியே போயிருப்பீங்க. ஸோ அப்படியே ஒரு பாருக்கு தான் போகிறீங்க. ஸோ பாரில் போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் தான் ஆர்டர் பண்ணுறீங்க. ஸோ ஆர்டர் பண்ணிட்டு நல்லா குடிச்சிட்டே இருக்கீங்க. பட் தயாங் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு காரில் ஏறி போதை பார்த்துருப்பான். அந்த இதை ஜங்குக்குனத்தை பார்த்துருக்கவே மாட்டான். ஸோ அவன் வந்து அப்படியே வந்து போகிறான். அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். ஸோ அந்த பாரில் தான் உட்காந்துட்டு நல்லா குடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களால் வந்து லைட்டாக ஒரு மாதிரி ஸ்டடியாக நிற்க முடியுது. பட் வந்து நீங்கள் ட்ரங்கனில் தான் இருக்கீங்க. ஸோ தயாங் அதை பார்த்துட்றா வந்து. ஸோ அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஏய் நாடி குடிக்கிற? ஆ குடிக்கிறேண்ணா, எனக்கு வலிக்குது, நான் குடிக்கிறேன். உனக்கு என்ன? ஏய் யாருன்னு தெரியுதா? ஆ அப்படின்ட்டு நல்லா உத்து பார்த்துட்டு, ஆ நீ தானே காலையில் எனக்கு மேரேஜ் ப்ரப்போசல் பண்ண, மேரேஜ் பண்ணிக்கலாமா? ஏய் நாடி பேசுகிற? அதான் அது அது மேரேஜ் பண்ணிக்கலாமா? 1 இயருக்கு தானே சொன்னேன், மேரேஜ் பண்ணிக்கலாமா? ஏய் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுகிறியா? ஆ தெரிஞ்சுதான் பேசுகிறேன். என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, எனக்கு வலிக்குது. என்னடி வலிக்குது? அது உனக்கு சொன்னால் புரியாது. ஒரு பொண்ணுக்கு நடக்கக்கூடாதெல்லாம் எனக்கு நடந்துருச்சு. ஏய் யாராச்சும் பண்ணாங்களா? ஐ மீன் அப்யூஸ்? அதெல்லாம் கிடையாது. அப்படி இல்லை, எதுவும் பண்ணல. ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு தயங்கிட்ட அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒரு சோஃபாவில் தான் உட்காந்துட்டு குடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ சரி இந்த டாக்குமெண்ட், ஐ மீன் இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணு. எங்கே சைன் பண்ணணும்? குடு, சைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு வாங்கி நீங்களும் சைன் பண்ணிடுறீங்க. ஏன்னா அது வந்து மேரேஜ் அக்ரிமெண்ட். ஸோ கான்ட்ராக்ட்லாம் இருக்கும் என்னென்னா இல்லைன்னு. ஸோ நீங்கள் எதையுமே படித்து பார்க்கல, அப்படியே நீங்கள் போதையிலே சைன் பண்ணிடுறீங்க. சரி நாளைக்கு ஈவினிங் ஒரு 3:30 ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் பண்ணிக்கலாம். என்ன? பண்ணிக்கலாம், மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவளை நீங்கள் போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ அவன் தான் என்ன பண்ணுறது, குடிச்சிட்டு இருக்காது. இந்த டைமில் தனியாக விட்டு போகவும் முடியல. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ இப்போ எப்படி என் சொல்கிறல்ல, நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டால. சரி ஓகே, நம்ம கெஸ்ட் ஹவுஸ்லேயே கொண்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தேங்க லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே தான் தூக்கிட்டு போகிறான். ஸோ காரில் டிரைவர் தான் இருக்கார். ஸோ அவன் பின்னாடி வந்து அவன் லேப்பில் படுக்க வச்ச மாதிரியே இருக்கான். ஸோ நீங்கள் அவன் லேப்பில் அவன் ஹெட் அப்படி வச்சு படுத்துட்டீங்க. அப்படியே இந்த சைட் திரும்பி அவன் ஸ்டொமக்கில் அவங்க ஃபேஸை அவன் ரப் பண்ணிட்டேன். எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னை ஏன் எல்லோரும் கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க? நான் எந்த தப்பும் பண்ணலையே. நாடி தப்பு பண்ணேன், போதையில் உலகுது பாரு, திட்டாங்க போல். அந்த மாதிரி பாட்டிக்கெலாம் வந்தால் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் மார்னிங் தான் அந்த கற்றுனா எப்படி மேரேஜுக்கு கொத்துக்கிட்டா தெரியலையே. ஐயோ நான் என்ன பண்ணுறது, எனக்கு எதுவும் புரியலையே அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி அப்படியே ட்ரங்கனில் அப்படியே ஃபெயிண்ட் ஆகிறேன், ஐ மீன் தூங்கிடுறீங்க. இப்போ தேங்க் தான் அவங்கள லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கிட்டு அவன் கெஸ்ட் ஹவுஸ் தான் கொண்டு போகிறான். ஸோ அப்படியே கொண்டு போயிட்டு ஒரு பெட்ரூமில் அப்படியே கெஸ்ட்டு பெட்ரூம் தான் இருக்கும். ஸோ அங்கே அப்படியே உங்களை படுக்க போட்டு அப்படியே உங்களை இதுமாரி ஷூஸ் தான் ஒரு மாதிரி க்யூட்டாக போட்டிருப்பீங்க. அந்த ஷூஸ்லாம் அப்படியே கலட்டி விட்டு குழந்த மாதிரி போட்டிருக்கா. ஆனால் தெரிலடி, என்னமோ தெரியல, உன்னை ஜஸ்ட் ஒரு 1 இயருக்கு மேரேஜ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் லைஃப் எப்படி போகணுன்னு தெரியலையே. ஜஸ்ட் கான்ட்ராக்ட் தான், அதுக்கு மீறி வேறு எதுவும் கிடையாது. நம்ம கம்பெனி நம்மளை விட்டு போகக்கூடாது, அவ்வளோதான் அப்படின்ட்டு அவனும் என்ன பண்ணுறான்னா அப்படியே பெட்ஷீட்லாம் கவர் பண்ணி விட்டு அப்படியே போயிடுறான். அவனுக்கு இப்போ என்ன பண்ணுறோன்னு தெரியல. ஏன் நம்ம இவ்வளோ பார்த்தோம், எதுக்கு இவ்வளோ மேரேஜ் பண்ணுறோம், எதுவுமே புரியல. பட் பண்ணுறோம், அவ்வளோதான், அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அப்படியே போயிட்டு அவனும் அப்படியே தூங்குறான். பட் அவனால் தூங்க முடியல. அவளுக்கு என்ன ப்ராப்ளம், யார் கஷ்டப்படுத்திருப்பா? சீ நான் எதுக்கு இப்போ அவளை பற்றி யோசிச்சுருக்கேன்? இப்படியெல்லாம் கிடையாது.
அவன் மேலே இதுக்கு ஃபாலோ ஆகணும் அதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் சும்மா நம்ம தேவைக்காக அவளை யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இது தாண்டி வேறு எந்த மயிரும் கிடையாது அப்படின்ட்டு அவனுக்குள்ளே அவனே பேசிட்டு அப்படியே தூங்கிடுறான். ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டு அப்போ தான் அவனுக்கு தூக்கமே வரும். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பான். ஸோ அப்படியே தூங்கிடுறான். ஓகேடா, இதே ஸ்டோப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.